ஒரு தொடர் போதனைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை ஆராதனைகளிலே தேவனோடு நடப்பதை பற்றி நாம் தியானிக்கிறோம். அதாவது விழுந்து போன உலகத்தில், பின்மாற்றம் அடைந்து வாழ்கின்ற இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவனோடு நடப்பது எப்படி? யாரை போல? ஏனோக்கை போல. ஏன்னா ஏனோக்கு வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், இதே நாம் வாழ்கின்ற இந்த காலத்தை போன்ற ஒரு காலத்துல தான் ஏனோக்கு வாழ்ந்தார். இப்போ ஏனோக்கின் காலத்துல, அதாவது ஏனோக்குக்கும் நோவாவுக்கும் இடைப்பட்ட காலத்துல ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அவரவர் இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய விருப்பத்தின்படி காரியங்களை செய்தார்கள். உடைய கடமைக்காக ஆண்டவரை தேடினார்கள். ஆனால் உண்மையா கர்த்தரை தேடல, உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றவில்லை. பின்மாற்றம் அடைந்த நிலையில ஏனோக்கின் காலத்துல எல்லா மக்களும் பின்மாற்றத்துக்குள்ள வாழ்ந்தார். ஒட்டுமொத்தமான சமுதாயமே ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து வாழுகின்ற ஒரு நிலையில ஒரு மனிதன் தேவனுக்கு என்று என்ன செய்கிறார்? வைராக்கியமாய் வாழ்கிறார். தேவனோடு அவர் நடக்கிறார். அவர் தான் ஏனோக்கு. அப்ப வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஏனென்றால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு அப்படி ஒரு காலத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்போ வருவார் என்று இன்னைக்கு யாருமே சிந்திக்க முடியாத ஒரு காலத்துல எல்லா ஜனங்களும் நிர்விசாரமாகி ஆண்டவரை விட்டு மறந்து பின்மாற்றம் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் கர்த்தர் வர போறார். அப்ப நம்ம ஏனோக்கை போல என்ன பண்ணணும்? தேவனோடு சஞ்சரிக்கிறவளா இருக்க வேண்டும். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறத பத்தி ஒரு டீடைல்டு ஸ்டடிஸ் நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு என்ன காரியத்தை பார்க்க போறோம்னு சொன்னா, வாக்கிங் வித் காட் இஸ் a inward and heart rooted spiritual life. தேவனோடு நடப்பது என்பது என்னன்னா, சும்மா வாயில நம்ம ஆண்டவரை பத்தி பேசிட்டு வாழ்க்கையில ஆண்டவரை காட்டாமல் போவதல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வாக்கிங் வித் காட் இஸ் a inward and heart rooted spiritual life. அது ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவனோடு நடப்பது என்பது, நான் ஏதோ காணிக்கை கொடுக்குறேன், ஆலயத்துக்கு வருகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்றேன், அப்படி இருக்கிறவங்க, அது அல்ல தேவனோடு நடப்பது. தேவனோடு நடப்பது என்பது என்ன? அது உள்ளானது, அது ஒரு ஆவிக்குரியது, அது இருதயத்துக்குள் வேரூன்றப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அப்போ கர்த்தரை நம்முடைய இருதயத்துக்குள்ள, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இருதயத்துக்குள்ள அது வேரூன்றப்பட்டு ஆண்டவரோடு நம்ம எப்பொழுதும் ஆண்டவரோடு நம்ம சஞ்சரிக்கின்றவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். அப்போ அதனுடைய பண்புகள் எப்படி இருக்கும்? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு நடக்கிறேன், ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அன்பும் விசுவாசமும் என்னுடைய இருதயத்துக்குள்ள வேரூன்றி இருக்கிறது. அப்படி வேரூன்றி இருக்கிறதற்கான அடையாளம் என்ன? வேரூன்ற விட்டால் அவங்க நிலைமை என்ன? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இன்றைய உலக காலங்களை பார்க்கும்போது சபைகள் பெருகி இருக்கிறது, பிரம்மாண்டமான சபைகள்லாம் பெருகி இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவர்கள் எங்க பார்த்தாலும் இருக்கிறாங்க. பலவிதமான போதனைகள், பலவிதமான உபதேசங்கள் என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு ஏனோக்கை போல சஞ்சரிக்கின்ற, தேவனோடு நடக்கின்ற ஒரு அனுபவம் உள்ள மக்கள் இந்த கூட்டத்தில் மிகவும் குறைவு. சுயநலம் மிக்கவர்களாகத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன பண்ணுகிறது? இருக்கிறதை ஒழிய ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ரொம்ப அரிதா இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலம் நாம் வாழ்கின்ற ஒரு காலம். நாம் வாழ்கின்ற காலம் எப்படின்னா, ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து அவரவருடைய வழிகளிலே, தன்னுடைய சொந்த வழிகளிலே நடக்கின்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சும்மா ஆலயத்தில் தேவனுடைய போதனைகளை கேட்கிறவங்க இல்ல, அல்லது காணிக்கை கொடுக்கிறவங்க இல்ல, ஞானஸ்தானம் எடுத்தவங்களோ காணிக்கை கொடுக்கிறவங்களோ சபையில உறுப்பினராக இருக்கிறவங்க இல்ல, அவர் சொல்றபடி வாழுகிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. எது முக்கியம்? எது மிக மிக முக்கியமானது? அவர் சொல்லுகிறபடி வாழ்வது. அவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு 17ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களே ஆகில் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 2 காரியம் கர்த்தர் சொல்றார். ஒன்று, முதல்ல நீங்க இவைகளை அறிந்திருக்கிறபடியினால். நிறைய பேருக்கு சத்தியம் தெரியும், சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். அறிந்திருந்தால் மட்டும் போதாது, அவைகளை செய்யணும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கேட்கிறவர்கள் அல்ல செய்கிறவர்களே பாக்கியவான்கள். கேட்கிறபடி செய்கின்றவர்கள். நீங்க நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆண்டவர் கூட சொன்னார், நீங்க கேட்பதை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நீங்க எப்படி கேட்குறீங்களோ அப்படிதான் ஆசீர்வாதம். அப்போ எப்படி கேட்கணும்? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் நடப்பேன், அவருக்கு பிரியமா வாழ்வேன், அவருடைய சித்தத்தை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஏன் விருப்பம் கிடையாது, எனக்கென்று 1000 விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையின்படி நீர் சொல்லுகிறபடி என்ன பண்ணுவேன், நடப்பேன், உம்முடைய வழிகளில் நடப்பேன். அப்போ அவர்கள் தான் பாக்கியவான்கள். எவ்வளவு பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, விதவிதமான போதனைகளை கேட்கிறாங்க. ஆனா யாரும் ஆண்டவரோடு பர்சனலா உட்கார்ந்து நேரத்தை செலவு பண்ணி வேதத்தை வாசித்து ஆண்டவரோடு சஞ்சரித்து தனிப்பட்ட விதத்தில் வெளியில தெரியாது, ஆனா அவங்க தேவனோடு சஞ்சரிக்கிறது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததை வெளி உலகத்துக்கு தெரிந்ததோ இல்லையோ, ஏனோக்கு தெரிந்தது தேவனுக்கு தெரிந்தது. ஒரு நாள் வந்தது, அந்த நாளில் தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். காரணம் என்னன்னு சொன்னா, தேவனோடு சஞ்சரிக்கின்ற ஒரு வாழ்க்கை. எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்கன்னா சுகபோகமா வாழ்ந்தாங்க, பின்மாற்றமா வாழ்ந்தாங்க. அங்கேயும் நிறைய ஒருவேளை ஆண்டவர் அறிந்தவங்க இருந்திருப்பாங்க ஏனோக்கின் காலத்துல. ஏன்னா அது இடைப்பட்ட காலம், நோவாவினுடைய காலத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஏனோக்குக்கும் நோவாவுக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் ஆண்டவர் மனிதனோடு போராடி கொண்டிருக்கிறார். எப்படியாவது அந்த பாவத்தை விட்டு திரும்பு, எப்படியாவது உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள், எப்படியாவது என்னிடத்துல வா, என் மேல அன்பு கூர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டதன்படி நட ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறார். நோவாவின் காலத்தில் ஃபைனல் டேஸ் வந்துருச்சு. இடைப்பட்ட காலத்தில் எவ்வளவு போராடி பார்த்தார். நம்ம அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஃபைனல் டேஸில் ஆண்டவர் சொல்றாரு, நான் இனி என்னுடைய ஆவி மனிதனோடு என்றென்றைக்கும் போராடுவது கிடையாது. அவன் இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் சிறு வயதிலிருந்து பொல்லாததா இருக்கிறது. அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம்னு சொன்னா, இன்னைக்கு நாம விழிப்புணர்வு அடையணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். சபையினுடைய எண்ட் டைம்ல இருக்கிறோம், சபையினுடைய முடிவு காலத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். உலகம் எப்படி இருக்குது? உலகம் எப்படி இருக்குது? நம்மளை சுற்றிலும் உள்ள உலகம் நிர்விசாரமா இருக்குது. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சபைக்கு வருவதும் ஆண்டவரை ஆராதிப்பதும் ஏதோ ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகிறது போல இருக்கிறது. உண்மையா கர்த்தரை தேடுறவங்க குறைவு, உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள் குறைவு, உண்மையாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் குறைவு. ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் இவர்களை அறிந்திருக்கிறபடியால் அந்த நிலையிலே இருந்திருங்க. அறிந்ததிலே இல்ல, அறிந்ததிலிருந்து எங்க வாங்க, அவைகளை செய்கின்றவர்களாய் நீங்கள் மாறுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னது? பிராக்டிக்கல், செயல்முறை. அதான் கிறிஸ்தவம். ஏதோ கேட்கறது இல்லை, கேட்கறதுன்படி வாழ்வது. பிராக்டிக்கல் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a practical life. அப்போ நான் கேட்கிறபடி நான் வாழணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ வெறும் வார்த்தையில் இல்லைங்க, செயலில் காமிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெறும் வார்த்தையில் இல்லை, செயல்ல காமிங்க. வெறும் வார்த்தையில கிறிஸ்தவன் காமிக்கிறது இல்லை, வாழ்ந்து காமியுங்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று. உங்களுடைய நடக்கை உங்களை பற்றி இந்த உலகத்துக்கு என்ன பண்ணட்டும், சொல்லட்டும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நடக்கையின் மூலம் தான் இந்த உலகத்தை என்ன பண்ணணும், ஆதாயப்படுத்த முடியும். அப்ப நாம தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த உலகத்து மக்களை போல வாழாமல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்,
ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒரு புதிதான வாழ்க்கை என்ன பண்ணணும், வாழணும். நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்து பிளஸ் அவர்களாய் அவர்கள் இல்லை. அதான் ரொம்ப கஷ்டம். புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க, பொதுவா கிறிஸ்தவங்களா இருக்காங்க. எல்லா ஆலயத்துக்கு போறாங்க, எல்லா வசனத்தை கேட்கறாங்க, எல்லாம் காணிக்கை கொடுக்கறாங்க, எல்லா ஆண்டவர் ஆராதனை பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. மணவாளன் வருவதற்கு அவரோடு எதிர்கொண்டு காத்திருக்கிறார்கள். மணவாளன் வர தாமதித்த போது, வசனம் எப்படி வருதுங்க, மணவாளன் வர தாமதித்த போது. இப்ப எங்க இருக்கிறோம் நம்ம, மணவாளன் வர தாமதித்து கொண்டிருக்கிற காலத்தில் வருகிறது. என்ன நடந்தது, அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இன்னைக்கு தூங்குற காலத்தில் இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, தூங்குற காலம் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபயரா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைங்க எங்கும் தனித்தனியா போய் ஜெபம் பண்ணுவாங்க, எங்கும் ஆண்டவரை தேடுகிற கூட்டம் இருந்தது. கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க, சாட்சியா வாழ்வாங்க, பரிசுத்தத்தை காத்து கொண்டாங்க, விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாம் மாடர்ன் டே கிறிஸ்டியனா மாறி போச்சு, கலாச்சாரம் கெட்டு போச்சு. காரணம் இன்னைக்கு நாம கூகுள் டைம்ல இருக்கிறோம். we are living in an amazing time, கூகுள் டைம். எல்லாம் வெளிநாட்டு கலாச்சாரம் இப்ப இங்கேயே வந்துருச்சு, வெளிநாட்டு மோகம் இங்கே வந்துருச்சு. மனுஷர்கள் எப்படி மாறிட்டாங்க, தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் துரோகிகளாயும் துரிகரம் உள்ளவர்களாயும் பண ஆசை உள்ளவர்களாயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். யாரு? பவுல் தீமோத்தேயுக்கு இந்த கடிதத்தை எழுதும் போது யாருக்கு எழுதுறாருன்னா சபைக்கு எழுதுறாரு. சபை இப்படி ஆயிடுச்சு, உலகம் அப்படி ஏற்கனவே இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, உலக மனிதர்கள் ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறாங்க. சபையில இன்னும் அது வரல. ஆனா கடைசி காலத்துல மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு அந்த ஓபனிங் வேர்ட்ஸ்ல அவர் எழுதுறார். ஏன், என்ன கொடிய காலம்? உலகம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி சபை மாறி போயிடும். ஐயோ ரொம்ப டேஞ்சரஸ். எல்லாம் தூங்குகிற காலம், எல்லாம் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்குகின்ற காலம். அதுல நீங்க நம்ம புத்தி உள்ளவர்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதுல நம்ம புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். நாம ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட பர்சனல் உறவு, பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு தனிப்பட்ட விதத்துல அன்றாட ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் நமக்கு தேவை. அன்றாடம் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க கர்த்தருடைய வார்த்தை, நான் காலையில கூட பேசும்போது சொன்னேன், காலையில அருமையான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அது யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் கேட்கலாம் மறுபடியும். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அன்றி உலக தோற்றத்துக்கு முன்னது முதற்கொண்டு நீரே அன்றி வேற ஒருவருடைய கண்களும் காணவில்லை, காதுகளில் கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப அவருக்கு காத்திருக்கிற வாழ்க்கை அது ரொம்ப முக்கியம். காத்திருக்கிற வாழ்க்கை என்ன அர்த்தம்? விசுவாசத்தை காத்துக்கொள்வது, ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அன்பை இழக்காம பார்த்துக் கொள்வது, பக்தி குறையாம பார்த்துக் கொள்வது. இன்னைக்கு நிறைய பேருடைய பக்தி கெட்டு போச்சு, விசுவாசம் குறைஞ்சு போச்சு, அன்பு குறைஞ்சு போச்சுன்னு காலையில் சொன்னேன் இல்லையா? அப்படிப்பட்ட காலம் தாங்க இந்த காலம். நிர்விசாரமாகிற காலம், தூங்குகின்ற காலம், நித்திரை மயக்கம் அடைகின்ற காலம். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், ஆதலால் தூங்குகிற நீ என்ன பண்ணு, விழித்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விழித்து கொள்ளக்கூடிய நேரம் வந்திருக்குது. தூங்க கூட இருந்தா உங்களுக்கு தூக்கம் வரும். நீங்க நல்லா பாருங்க, 4 பேர் தூங்குற இடத்துல இருந்தா உங்களுக்கு தூக்கம் வரும். விழிப்பா இருக்கிற இடத்துல வந்தா நீங்க, உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் அவங்க உங்களை விழிக்க பண்ணுவாங்க. எழுந்துருங்க, சீக்கிரம் எழுந்துருங்க, ஆயத்தமாக. புத்தி உள்ள கன்னிகையா நம்ம இந்த காலங்களில் என்ன பண்ணணும்? ரொம்ப நம்ம ஆண்டவரோட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவரோடு நேரத்தை செலவு செய்வது, என்னெல்லாம் நம்மளை கரெக்ஷன் பண்ணிக்கொள்வது, கர்த்தருடைய வார்த்தையில எதெல்லாம் நம்மளை, நீங்க வாசிக்கும் போதே தேவனுடைய வசனம் உங்களை என்ன பண்ணணும், கரெக்ஷன் பண்ணும். ஆனா கரெக்டா அதை வாசிக்கணும். கர்த்தாவே என் கூட பேசுங்க, எனக்கு என்னோடு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார்,
பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார். எப்போ? வாஞ்சையோடு முழு விருப்பத்தோடு அந்த வேதத்தை நீங்க கருத்தா உட்கார்ந்து அதுக்கு நேரத்தை செலவு பண்ணி வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அப்படி பேசும்போது என்ன நடக்கும்னா கரெக்ஷன்ஸ் நடக்கும். உங்க ஆவியில ஒரு பெரிய பலன் வரும். ஏன்னு சொன்னால் இது வானத்திலிருந்து வந்த மன்னா, இது ஜீவாப்பம், இதை புசிக்கிறவன் பிழைத்துக் கொள்வான். ஆவிக்குரிய ரீதியில நிறைய பேருக்கு வறண்டு போன ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தாகத்தோடு இருக்கிறாங்க, ஆவிக்குரிய பசியோடு இருக்கிறாங்க, ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே வேதத்தை கேட்க கூடாத பஞ்ச காலம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் தூங்குற காலம் இது. தேவனுடைய சத்தியத்தை கேட்க கிடைக்காத பஞ்ச காலம். நிறைய பேர் கதை சொல்லிட்டு இருக்காங்க, வசனத்தை பிரசங்கம் பண்ணல. அவங்க சொந்த கதை, சோக கதை, அங்க நடந்தது இங்க நடந்தது பிரசங்கம் பண்றாங்க ஒழிய கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணல. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் சொல்றாரு கடைசி நாட்கள்ல பைபிளே உனக்கு கிடைக்காதுன்னு சொல்ல. பைபிள் கிடைக்கும், ஆனா அதை தெளிவா பிரசங்கம் பண்றவங்க இருக்க மாட்டாங்க. பரிசுத்தவான்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் இந்த உலகத்திலிருந்து நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆகிலும் தீங்கு வருவதற்கு முன்பாக நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்பட ஒருவர் நினைக்கிறது இல்லை. எவ்வளவு பரிசுத்தவான்கள் போயிட்டாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விளக்கு கொஞ்சம் கொஞ்சமா அணிந்து கொண்டே வருகிறது, இருள் சூழ்ந்து கொண்டே வருகிறது. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச விளக்கு கூட என்ன பண்ண போகுது? அணையக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். எல்லாரும் தூங்குகிற காலம், நிர்விசாரமாகிற காலம், ஆண்டவர் விட்டு பின்மாற்றம் அடைகிற காலம். சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். Enoch lived in the darkened days, the declining world. தேவனை புறக்கணிக்கிற ஒரு உலகத்துல, தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்து வாழ்கின்ற உலகத்துல, என் இஷ்டப்படி என் விருப்பப்படி நான் வாழ்வேன், என்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு வாழ்கிற ஒரு காலத்துல ஏனோக்கு எப்படி வாழ்ந்தார்? தேவனோடு க்ளோஸா வாழ்ந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நாமளும் ஆண்டவரோடு ரொம்ப க்ளோஸா இருக்கணும். ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமா இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உள்ளார்ந்தது, ஆவிக்குரியது. அது வெறும் ஏட்டு சுரக்காய் அல்ல, அது பிராக்டிக்கல் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a practical life. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதோ இன்னைக்கு கேட்டேன் அதோட போனேன் அப்படி இருக்க கூடாதுங்க. நான் கேட்கும் போது என்னை நிதானித்து அறியணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். நான் எங்க ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்திருக்கிறேன், எங்கே என் விசுவாசம் குறைந்து போயிருக்கிறது, எங்கே என்னுடைய பக்தி நான் அற்று போயிருக்கிறேன், எங்கே என்னுடைய ஜெபம் குறைந்து போயிருக்கிறது, எங்கே நான் கர்த்தரை வாஞ்சியோடு தேடுகிறதற்கு மனமில்லாமல் இருக்கிறேன், எங்கே நான் நிர்விசாரமா இருக்கிறேன். தயவு கூர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிசாசு வலைய போட்டான் உலகத்து மேல ஃபுல்லா. இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா வலை போட்டு வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நெட்வொர்க், எவ்ரிவேர் நெட்வொர்க், எவ்ரிவேர் நெட்வொர்க், எல்லா இடங்களும் நெட்வொர்க் வேலை செய்யுது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலங்கள் ரொம்ப அருமையான காலம் தான், கடைசி காலம் தான், இறுதியான காலம் தான். எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்குற காலம் தான். தேவனுடைய வார்த்தை கேட்க கிடைக்காத பஞ்ச காலத்துல தான் இருக்கிறோம். பிரச்சனை இல்லை. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம எப்படி இருக்கிறோம் அதான் முக்கியம். விழிப்பா இருக்கிறோமா அதான் முக்கியம். இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா இந்த செல்போனை தவறா பயன்படுத்துறாங்க? பாவ காரியங்களுக்கு, தங்களுடைய கண்களின் இச்சைகளுக்கு, தங்களுடைய கண்களை திருப்திப்படுத்துவதற்கு ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம். இதுலயே நேரத்தை செலவு பண்ணி வாழ்க்கை கெட்டு போச்சு. பிரேயர் போச்சு, ஜெபம் போச்சு, விசுவாசம் போச்சு, பக்தி விருத்தி போச்சு, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற காலங்கள் போச்சு. ஓன்லியா நிறைய பிராக்டிஸ் பண்றோம், ஸ்பிரிச்சுவலா பிராக்டிஸே இல்லை. சும்மா கடமைக்கு சபைக்கு வரோம், உட்காரோம், கேட்கிறோம், போறோம், அவ்வளவுதானே ஒழிய ஆண்டவரோடு எனக்கு உள்ள தனிப்பட்ட உறவுல விரிசல் உண்டாயிருக்கிறது, கலங்கம் ஏற்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியல, விசுவாசம் குன்றி போய்விட்டது. நான் சொல்லுறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷகுமாரன் வரும் காலத்துல, கர்த்தருடைய வரும் காலத்துல விசுவாசத்தை காண்பாரோ? ஏன்னா அப்பவே தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது பாருங்க. விசுவாசம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துலாம் ஒன்றுமே இல்லை, ஒரு சில கொஞ்சம் விளக்குகள் தான் அங்கே எரியுது.
இன்னைக்கு நம்ம என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? தாவீதை போல ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுவீராக. என் விளக்கு அணைந்து போகுது, என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி ஆகுது? அப்படியே டிம் ஆகிட்டே வருது. ஆனா அவர் நம்ம வாஞ்சோடு கேட்டா, நெறிந்த நாளை முறிக்காதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர், உன்னுடைய விளக்கை கண்டிப்பா அவர் ஏற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப தாவீதை போல நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் விளக்கை, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக. My spiritual life is going down. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நிறைய பேர் அந்த காலத்தில் விசாரிப்பாங்க, எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு யாருன்னா உங்களை வந்து நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா, உடனே அது ஆண்டவருடைய வார்த்தையை எண்ணிக்கொண்டு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன்னு நீங்க யோசிங்க. How is my spiritual life? நான் அப்பா கூட எவ்வளவு க்ளோஸா இருக்கிறேன். ஐயோ தேவனுடைய பிள்ளைகளை விழிப்படையுங்கள், விழிப்படையுங்கள். ஒரு கொடிய காலம் இந்த இனி வரப்போகிற காலங்கள். இந்த கொடிய காலத்தில் தப்பிக்கொள்ளும்படியாக உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய கோபாக்கினையின் காலம் வரப்போகிறது. சூளையை போல பற்றி எரிய போகிற காலம் வருகிறது. அதற்கு முன்னால் அவர் அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தயவு கூர்ந்து ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமா இருங்க. உங்க உலக பிரகாரமான காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் நடத்துவார், ஒரு குறைவு இல்லாம உங்களை நடத்துவார். ஆனா உங்க கவலை எல்லாம் எதை குறித்து கவலைப்படணும்? ஸ்பிரிச்சுவல் லைஃப் குறித்து கவலைப்படுங்க. நான் நல்லா ஜெபிக்கலையே, நான் ஆண்டவரை உண்மையா தேடலையே, விசுவாசம் குறைஞ்சு போச்சே, பக்தி குறையுதே, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. எல்லாரும் வேற மாதிரி வாழுற ஒரு உலகத்துல ஒரு மனுஷன் ரொம்ப ஆண்டவர் கூட க்ளோஸா இருந்தான்னா அது ஆச்சரியமா இருக்குதுங்க. ஒரு மனிதன் தன் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறான், ஒரு மனிதன் தன் பக்தியில விருத்தி அடைந்து வாழ்கிறான், ஒரு மனிதன் இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து சன்னியாசியா போயிட்டு அல்லது எங்கேயோ கோயில் குளத்துல இருந்துகிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழல. அவருக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க, ஒரு சமுதாயத்துல வாழ்ந்தாரு. இதெல்லாம் போன வாரத்துல நான் பேசியிருக்கிறேன். எப்படி ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தாரு? வித் மை ஃபேமிலி, வித் their friends, with their neighborhoods. தன்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில எல்லாரும் கூட வாழ்ந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணிட்டார் பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே இந்த ஜனங்கிட்ட வாழ முடியாது ஆண்டவரே, ஐயோ மோசமான ஜனங்க, என் விசுவாசத்துக்கு இவங்க நிரலா இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லங்க, அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் ஆண்டவரோடு நெருக்கமா இருந்தார், ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஏனோக்கு அப்படி வாழ்ந்தார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் ரொம்ப அவசியம், இதெல்லாம் மிக முக்கியம். அப்போ இந்த காலத்தின், அந்த காலத்துல ஒரு பாட்டை பாடினாங்க, காலத்தின் அருமையை உணர்ந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிற காலங்கள், இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறோம். நேற்று வாழ்ந்த எத்தனை பேர் இன்று இல்லை. கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த காலத்துல உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ தேடினால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, வெறும் மண்டை அறிவை வைத்து ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஹெட் நாலேஜ் அதை பிராக்டிக்கல்ல கொண்டு வரலன்னா வேஸ்ட். நிறைய தெரியும் நீங்க இருக்கிறீங்க, தெரிந்து கொள்வது அவசியம். அதுதான் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. 13:17 யோவான், இவைகளை அறிந்திருக்கிற நீங்கள் அப்படின்னு நிறுத்திடல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்ப விடுதலையாக்கும்? அதன்படி செய்வீர்கள். ஆனால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எப்படி வந்து அன்பு இல்லாம ஒரு நீங்க செய்யற எதுவுமே வந்து பலன் அளிக்காதோ, 13ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர்ல சொல்றாருல, அன்பு இல்லாம நீ சரிகிரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும், அன்பு இல்லாம நீ தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், அன்பு இல்லாம நீ அந்நிய பாஷையை பேசினாலும், அன்பு இல்லாம பற்பல வரங்களை உடையவனா இருந்தாலும், அன்பு உனக்கு இல்லாவிட்டால் நீ ஒன்றும் கிடையாது என்றாரோ. நான் அதை மாத்தி சொல்றேன். அந்த அன்பு என்பது வேற யாரும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவும் கூட இல்லாம நீ என்ன பண்ணாலும் அதனால உனக்கு பலன் இல்லை. போ. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்காம எல்லா கனத்தையும் நான் வாங்கி வைத்துக் கொண்டு ஏன் மகிமைக்காக, ஏன் சுய மகிமைக்காக, ஏன் பேருக்காக, ஏன் புகழுக்காக நான் இப்ப பிரசங்கம் பண்றேன். இங்க கூட நான் நின்னுங்க என் பேருக்காக, என் புகழுக்காக நான் பண்ணேன்னா அதனால எனக்கு ஒரு பலனும் கிடையாது.
நீங்களும் அதை தான் சொல்றேன். ஜெபம் ஜெபம் என்பது ஆண்டவரோடு நம்ம வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தனிப்பட்ட உறவு. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. சில பேர் கேட்கறாங்க, எனக்கு ஒரு ஜெபம் கொடுங்கன்னு கேட்டே ஜெபம் பண்றாங்க. அதுல வார்த்தைகள் அழகா சொல்லி ஜெபம் பண்றாங்க. அது எப்படி எழும்புதுன்னு சொன்னா, ஆண்டவருக்கு முன்னால அது நல்ல ஒரு ஜெபமா தூபமா எழும்பல. ஜெபம் என்பது என்ன? தனிப்பட்ட விதத்தில் நீங்களும் ஆண்டவரும் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை சாத்தி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இந்த காலங்களில் தயவு செய்து உங்க வாழ்க்கையில கொஞ்ச நேரம் ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுங்க? கர்த்தரை தேடுங்க. நீங்க பழிச்சுக்குவீங்க. உங்களுக்கு சமயம் வாய்க்கும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, தேவனுடைய வார்த்தையை சிந்திங்க. கவலைப்படுறதை நிறுத்துங்க, சஞ்சலப்படுவதை நிறுத்துங்க, குழப்பம் அடைவதை நிறுத்துங்க. குழப்பம், கவலை, சஞ்சலங்கள் வரும்போதெல்லாம் வேதத்தில் ஆன்சரை தேடுங்க. ஆமென், அல்லேலூயா. பதிலை இங்க தேடுங்க. நீங்களே உட்கார்ந்து கற்பனை பண்ணீங்கன்னு யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டிருந்தா அதுக்கு விடை அங்க இல்லைங்க, விடை இங்க இருக்குதுங்க. கர்த்தருடைய வார்த்தை தாங்க பதில். ஜீசஸ் இஸ் தி ஆன்சர். தேவனே பதில். உன்னுடைய கவலைக்கு, உன்னுடைய குழப்பத்துக்கு, உன்னுடைய சோர்வுக்கு, உன்னுடைய எல்லா விதமான சஞ்சலங்களுக்கும் ஒரே பதில் இயேசு. ஆமென். அடிக்கடி நான் சொல்லுவேன், அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞான மனவாளனும் எல்லாம் இயேசுவே. உங்க மைண்ட்ல அப்படி ஒரு பிக்சரை வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எல்லாம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பேர் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், மக்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இயேசு இல்லைன்னா உன் வாழ்க்கை வீணாய் போய்விடும். You are living a worthless life. பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சிறகை விரித்து நம்மளை அழைக்கிறார். வாங்கன்னு கூப்பிடுறார். அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துருங்க. அப்போ வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில பழிக்கும். உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க தைரியமா சொல்ல முடியும், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நீ அப்படி சொல்லிட்டுனா அவர் என்ன பண்ணுவார்? அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சட்டையின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். வாஞ்சையாய் இருக்கிறபடியால். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆண்டவர் மேல உனக்கு வாஞ்சை இருக்குதா? ஆண்டவர் மேல உனக்கு விருப்பம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல அந்த விருப்பம் இல்லைன்னா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. மருத்துவமனையில் மருத்துவத்துல போறாங்க, எனக்கு பசியே இல்லை டாக்டர் அப்படின்றாங்க. பசிக்கணும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பசிதான் நல்லா புசிக்க முடியும். இன்னைக்கு சொல்ற ஆண்டவர் மேல வாஞ்சை உண்டாகணும். வாஞ்சை இருந்தாதான் அவரை நீ தேடுவ, இல்லைன்னா நீ தேட மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நீ எதையோ தேடுற, அதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தரை தேடினா நீ தப்பிச்சுக்குவே. ஓ ஹல்லேலூயா, க்ளோரி. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்னைக்கு நிறைய பிரசங்கங்களை கேட்குறாங்க, நிறைய போறாங்க வராங்க, மனசுக்குள்ள ஒரு பெரிய கற்பனை வைத்துக் கொள்றாங்க. நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சபையில உறுப்பினராக இருக்கிறேன். இதெல்லாம் உனக்கு ஒரு பிரயோஜனம் தராதுங்க. நீங்க காணிக்கை கொடுக்கறதுனால ஆண்டவர் அதுல ரொம்ப பிரியமா இருப்பார்னு நினைக்காதீங்க. நீங்க சரியில்லாம கொடுக்கிற காணிக்கை ஆண்டவருக்கு முன்னால அருவருப்பா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் ஆண்டவருக்கு பயந்து அவரை கனப்படுத்தணும்ன்ற இருதயத்தோடு கொடுக்கிற காணிக்கை எப்படிப்பட்டதுன்னா ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆலய சபை கூடுகள்ல கூட எப்படி வரணும்? வாஞ்சையோடு வரணும். ஆண்டவரே இன்னைக்கு பேசுங்க, நான் மாறிக்கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுகிறேன், நான் சரிப்படுத்திக் கொள்ளுகிறேன். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் உணர்த்தி நடத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அது மாதிரி இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், என்னை நன்றாய் உணர்த்தி நடத்துங்க. சில பேர் பெருமையா சொல்லிக்கிறாங்க, எங்க சபையில எல்லாம் நீங்க பிரசங்கம் பண்ண மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க பிரதர். 10 நிமிஷம் தான், இப்படி உள்ள போனவொடனே நாங்க வெளியே வந்துருவோம்.
நீ நரகத்தான் போக போற. என்னங்கண்ணே அட்டெண்டன்ஸ் போட போறியா சர்ச்சுக்கு? நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க பூரா விட்டா கூட பேசிக்கினே இருப்பேன் நான். ஏன்னா அப்படிப்பட்ட புதையல் இது, அப்படிப்பட்ட சத்தியங்கள் இதுக்குள்ள இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமா இருக்கிறதே. ஹல்லேலூயா. இப்ப வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். அப்போ எவ்வளவு பெரிய பிளெஸிங் இருக்கு தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளை? வாசிக்கிறதும் கேட்பதும். நீங்க வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் இன்க்ரீஸ் ஆயிடும், பக்தி விருத்தி அடையும், உங்களுக்குள்ள நம்பிக்கை பிறக்கும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய உறுதி வந்துடும். நீங்கள் என்றென்றைக்கு அசைக்கப்படாது இருக்கிற சியோன் பர்வத்தை போல இருப்பீர்கள். நீங்கள் இடறினாலும் விழமாட்டீர்கள். நீங்க நிறைய பேர் இடருண்டு விழுந்து போனார்கள். விசுவாசம் போச்சு, பக்தி போச்சு, ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அந்த உத்தமம் போச்சு. நான் சொல்லுகிறேன், திரும்பி வந்துவிடு. Back to the fellowship. கர்த்தரிடத்தில் திரும்பி வா. அவர் உன்னை ஒருபோதும் தள்ள மாட்டார். மறுபடியும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது மிக மிக முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளே. வெறும் வாய் ஜாலம் பண்ணி வெறும் கிறிஸ்தவன்கிற போர்வையில வாழ்வது பேராபத்து. அவரை பின்பற்றுகிறவர்கள் வெறும் வார்த்தையில அல்ல, வாயில பேசுறவங்க இல்ல, வாழ்க்கையில் காண்பிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளிப்புறமா நல்லா காமிக்கிறாங்க, ஆனா உள்ள சரியில்லையே. ஆவிக்குரிய வாழ்க்கை, இண்டிவிஜுவல் லைஃப் இஸ் நாட் குட். அவங்க வெளியில சூப்பரா இருக்கிறாங்க, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே நான் சொல்றேன். நீங்க மனிதனுடைய பார்வைக்கு முன்பாக உங்களை பெர்ஃபெக்ட்டா காமிக்கிறீங்க, மனுஷனுடைய பார்வைக்கு நேரா நீங்க சிறப்பா உங்களை ஜொலிக்க பண்றீங்க. ஆனா உங்களுடைய உள்ளத்துல எல்லா விதமான அசுத்தங்களும் நிறைந்திருக்குதுன்னு சொல்றார். கல்லறை போல இருக்குதுன்னு சொல்றார். கல்லறை போன்ற வாழ்க்கை அல்ல தேவனுடைய பிள்ளைகளை. அவருடைய ஆலயமாய் நாம் வாழணும். நமக்குள்ள அவர் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் உங்களுக்குள்ள இருக்கணும்னு சொன்னா அவரோடு நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா, glory. அவரோடு நீங்க இருந்தா அவர் உங்க கூட இருப்பார். பக்கத்துல பாசம், நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விடுவீர்களாகில் பெரிய ஆபத்து உங்களுக்கு. அப்பாவை விட்டு நம்ம விலகுவது பெரும் ஆபத்து. அப்ப அவரோடு இருந்து அவரை சார்ந்து அவரை பற்றி கொள்ளும் போது அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு என்ன பண்ணுவாரு? இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதமான பிளைண்ட்னஸ், உலகம் முழுவதும் ஒரு குருட்டாட்டம், ஆவிக்குரிய குருட்டாட்டம் வந்து கொண்டிருக்கிறது. குருட்டாட்டம் என்ன அர்த்தம்? அவங்க தங்களை நல்லா இருக்கிறோம்னு நினைச்சுக்குவாங்க. ஐ எம் ஓகே, மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் ஓகே. குருட்டாட்டம் என்பது எப்போ நடக்குதுன்னு தெரியாது. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்களா இருக்கிறீர்கள். குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில விழுவார்கள் அல்லவா? இன்னைக்கு ஒரு குருட்டாட்டம் உலகத்தை சூழ்ந்து இருக்கிறது. ஐயோ தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் நம்ம வாழ்கிறோம். நம்ம விழிப்படையணும். ஆதலால் தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஒரு ஆமென் சொல்லுவோம். இப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம வேற மாதிரி, நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். உலகத்துல அதுக்காக நான் பரிசுத்தவான், நான் பெரிய பெர்ஃபெக்டான மனுஷன், நான் உலகத்தை விட்டு போறது இல்லை. உலகத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா உலகத்துல இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உலகத்துல இருந்தாலும் உலகத்துக்குரியவர் அல்ல. வித்தியாசம் தெரியணும், ஜனங்க பார்க்கணும். என்ன இவங்க இங்கதான் இருக்கிறாங்க, நம்மள மாதிரி இல்லையா? அவங்களுக்குள்ள போராம இல்லை, கசப்பு இல்லை, வைராக்கியம் இல்லை, பகை இல்லை, விரோதம் இல்லை, அவங்களுக்குள்ள அசுத்தமான காரியங்கள் இல்லை. அவங்க தனியா இருக்கிறாங்களே. We have to live a separated life from others. நம்ம அவர்களை விட்டு பிரிந்து போய் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு முன்னால சாட்சியா வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாரும் போல வாழ்வதை நாம் தவிர்க்கணும். நம் குருடனுக்கு வழிகாட்டுகளா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. ஆனா அடிக்கடி வெளியே போகிற இருதயம், அடிக்கடி அவங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்தா வாக்கு மாற மாட்டார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அவ்வளவு அக்கறை. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இயேசு ஏற்றுக்கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். உங்க மேல ஆண்டவர் ஒரு கண்ணும் கருத்துமா இருப்பார். உங்களை ஆண்டவர்
உங்க மேல ஆண்டவர் ஒரு கரிசனையோடு இருப்பார். நீங்க தப்பு பண்ணா உங்களை கண்டுக்காம விட மாட்டார். உலகத்தான் தப்பு பண்ணா விட்டுருவார். நம்ம தப்பு பண்ணா கண்டிப்பார். நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார், நம்மளை உணர்த்துவார், நம்மளை அவர் வரும்படி அழைப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான். எவ்வளவோ போராடி போராடி இந்த ஜனங்களை எப்படியாகிலும் சீர்படுத்தி ஒவ்வொரு முறையும் பேசுறார். நீங்க உபாகம புஸ்தகத்தில் எடுத்தீங்கன்னா மோசே இருக்கிறதுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில அற்புதமான காரியத்தை சொல்றார். எடுத்தவர்கள் வாசிங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 27 வசனம் 28 வசனம். உபாகமம் 5 27 28. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கர்த்தர் பேசும்போது சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 27 28 படிங்க. நீரே சமீபத்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதெல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதெல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதன்படி செய்வோம் என்கிறீர்கள். ஏன்னா இவங்க சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம், நீங்களே போய் கேட்டு நீங்களே சொல்லுங்க. மோசே போய் கேட்டுட்டு சொன்னாரு. சொன்னபடி நிறைய பேர் நடக்கல. நீங்களே கேட்டு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். 27 வசனத்தை வாசிங்க. அதுல கேட்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப 29 வசனம் வாசிங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து, நல்லா புரிஞ்சுங்க, என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கேட்கறது மட்டும் இல்லைங்க, செய்யற வேணும்னு இருதயம் இருந்தா நலமா இருக்கும், நல்லதா இருக்கும். ஆண்டவர் கேட்டா போதும்னு சொல்லல. நிறைய பேர் கேட்டா போதும்னு சபைக்கு வராங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு பிரசங்கத்தை கேட்டா போதும் இல்ல, ஆமென், அதன்படி செய்யணும். அப்ப இந்த 29 வசனத்தில் சொல்லுகிறார், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கும்படி. இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? எத்தனை பேர் என்னைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கும்படி என்னாலும் அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து, அதாவது என் வார்த்தைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய ஏக்கம் அதுதான். கேட்கிறவர்களாய் நாம் இருப்பதல்ல, கேட்கிறபடி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கேட்டு போயிட்டா போதும் நினைக்காதீங்க. கேட்கிறபடி பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 21 வசனம் சொல்றாரு, என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறோம், அதுல பிரவேசிக்க மாட்டான். நான் சொல்றதை கேட்டு அதன்படி நடக்கிறவன் தான் அதுல பிரவேசிப்பான். அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே இதெல்லாம் பண்ணணும் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் ஆண்டவர் சொல்லிடுறாரு. ஏன் நான் சொன்னபடி நீங்க வாழல. உங்க சுயநலத்துக்காக, உங்களுடைய பேருக்காக, உங்களுடைய பெருமைக்காக நீங்க நடந்தீங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பிராக்டிக்கல். அது வெறும் கேட்கறதுனால இருக்கிறது அல்ல. கீழ்ப்படியாத வரைக்கும் ஆசீர்வாதம் வராது. அன்டில் ஒபீடியன்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. கேட்கறது இல்ல, கேட்டா போதும் நினைக்காத. கீழ்ப்படுகிற வரைக்கும் ஆசீர்வாதம் நடக்காது, ஆசீர்வாதம் வராது. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதியின் தேவன். என் மூஞ்ச பார்த்துட்டு போயிட்டேன்னா போதும் என்று சொல்ல மாட்டார். நிறைய பேர் கடவுளை தரிசிக்கணும்னு போறாங்கல்ல, இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த போயிட்டு இதை பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது, நீ பண்ணணும்னு நினைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றபடி நடக்கணும்னு நினைக்கிறார். இந்த உலகத்துல நம்ம சாட்சியா வாழணும், நம்ம உலகத்துல உண்மையா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளா ஜீவிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படியாத வரைக்கும் ஆசீர்வாதம் வராது, கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம் வரும். நீ நன்னா இருக்கணும்னா கீழ்ப்படி. நல்லா இருக்கணுமா?
எப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்குது? கேட்கும் போது இல்லைங்க, செய்ய ஆரம்பிக்கும் போது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னையில இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்காதவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். வேதம் வாசிக்காதவங்க வாஞ்சையோடு அதை வாசிக்க ஆரம்பிக்கணும். அங்கதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்குது. அங்கதான் நீங்க தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறீங்க. அங்கதான் தேவனோடு நடக்க விரும்பி ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கர்த்தருடைய பிள்ளைகளே. யாக்கோபு என்ன சொல்றாரு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய விசுவாசம் பலன் கொண்டு வர வேண்டுமானால் நான் விசுவாசிக்கிற இயேசுவை, நான் விசுவாசிக்கிற ஆண்டவருக்கு பிரியமா நான் நடப்பது ரொம்ப முக்கியம். ஓ ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வெளிப்புறமா கிறிஸ்தவன் என்கிற ஒரு போர்வையில் வாழ்வதல்ல, கிறிஸ்தவன் என்கிற பேரை சொல்லி வாழ்வதல்ல, கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரோடு டெய்லி பேசுங்க. ஆண்டவரே, எத்தனை முறை நான் போதிக்கிறேன், எத்தனை முறை சொல்றேன், ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. என்னை ஆராய்ந்து அறிந்தருளும், என்னை சோதித்து அறிந்தருளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து செம்மையான வழியில என்னை நடத்தும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. வாலிபர்களுக்கு சொல்லப்படுகிறது, வாலிபன் எதினால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும். கீழ்ப்படியணும்ன்ற எண்ணம் வரணும். கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். அங்கேதான் ஆசீர்வாதம் உண்டாகிறது. கேட்கறதுனால அல்ல, செயல்படும் போதுதான் ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளை அவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ளவர், நம்ம ரொம்ப நேசிக்கிறவர். அவர் எங்கேயோ இருந்துக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறவர் இல்ல. பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு இந்தா நீ லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதன்னு சொல்றவர் இல்ல. இந்த உலகத்துல உன்னையும் என்னையும் மீட்கும்படி சாதாரண மனித கோலம் எடுத்து மனுஷனா இந்த பூமிக்கு வந்து நம்மை போல இந்த உலகத்துல 33 வருடம் வாழ்ந்து ஒரு பாவமும் செய்யாமல் இந்த உலகத்துல பரிசுத்தமாய் நடந்த தேவன் வாழ்ந்து காண்பித்துட்டு போயிருக்காரு. இப்படி வாழ இப்ப இயேசுவை போல அழகுள்ளவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் யார்? இயேசு பூரண அழகுள்ளவர். பூரண அழகுள்ளவர்ன்றது சம்பூரண அழகுள்ளவர். இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் அப்படிப்பட்டவர் கிடையாது. நிறைய பேர் எப்படி வெளிப்புறமா அழகா இருக்காங்க, உள்ள கெட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? என்ன அழகா வசனம் சொல்லுது, 1000 சிறந்தவர். என் நேசர் 1000 சிறந்தவர். ஹல்லேலூயா. 1000 சிறந்தவர், பூரண அழகுள்ளவர். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வருது, ஆல் டுகெதர் லவ்லி. முழுசா ரொம்ப நல்லவர் அவர். ஆல் டுகெதர் லவ்லி. நம்மெல்லாம் அவுட்வேர்டு லவ்லி, அவர் அவுட்வேர்டு இன்வேர்டு ஃபுல்லாவே லவ்லி. அவ்வளவு அற்புதமானவர். வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். சொல்லிட்டு போயிட்டாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்க. ரொம்ப முக்கியமா ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த நாட்கள்ல அப்படி வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை கூட நான் கோட் பண்ண விரும்புறேன். ரோமர் 2 அதிகாரம் 28, 29. ரோமர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு. 28, 29. ரோமர் 2. ஆதலால் புறம்பாக யூதனானவன், யூதன் கிடையாது, நல்லா இப்படி இப்ப நம்ம லாங்குவேஜுக்கு வாசிப்போம். ஆதலால் புறம்பான கிறிஸ்தவனானவன் கிறிஸ்தவன் இல்லை. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் ஞானஸ்தானமும் ஞானஸ்தானம் அல்ல. உள்ளத்தில் கிறிஸ்தவனானவனே கிறிஸ்தவன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி உண்டாகிற ஞானஸ்தானமே மெய்யான ஞானஸ்தானம். இப்படிப்பட்டவர்களுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. மனுஷன் உன்னை புகழணுமா, கர்த்தர் உன்னை புகழணுமா? கர்த்தர் புகழணும். ஆனா இங்க மனுஷன் புகழத்துக்காக நம்ம காரியங்களை செய்தா நமக்கு ஒரு பலனும் கிடையாது.
மனுஷர் புகழ வேண்டும் என்று காரியங்களை செய்யாமல் கர்த்தருக்கு முன்னால நம்ம அவருக்கு பிரியமா வாழணும் என்கிற ஒரு கவனத்தோடு வாழ்வோமானால், நான் சொல்றேன் பாருங்க, அவர்களுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல. ஏன்னா இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு பிரியமா வாழறவங்க நிறைய பேர் மனுஷர்கள் மதிக்கிறது இல்லை, மனுஷர்கள் அவங்களை கனப்படுத்துறது இல்லை, மனுஷர்கள் கனப்படுத்தணும்னு செய்யவும் மாட்டாங்க. உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க மனுஷர்கள் என்னை பார்த்து புகழணும், மனுஷர்கள் எங்களை மெச்சிக்கொள்ளணும்னு செய்ய மாட்டாங்க. உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கர்த்தருக்கு பயந்து செய்வாங்க. ஆமா, ஆண்டவர் பார்க்கிறாருன்ற ஒரு பயத்தோடு செய்வாங்க. அப்படி செய்யறதுனால இங்க எந்த புகழ்ச்சியும் அவர்களுக்கு கிடைக்காது. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் அவர்களை புகழ்வார். கர்த்தர் அவர்களை புகழ ஆரம்பித்தால் எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா எல்லாருக்கும் மேலாக கொண்டு வந்து நிறுத்துவார். எங்க அவமானப்பட்டீங்களோ அங்க உங்களை தலையை உயர்த்துவார். நீங்க வெக்கப்பட்டே போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்க தலையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம மனுஷரால் புகழப்படுவதற்காக காரியம் செய்யக்கூடாது. ஆனா புகழ்வாங்க சில நேரத்தில் மனிதர்கள், ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க. ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஆமா, அவங்க புகழும் போது நல்லா ஜாக்கிரதையா இருங்க, நாளைக்கு அவங்க தான் உங்க காலம் வர போறாங்க. அப்போ உஷாரா இருக்கணும். எப்ப மனுஷன் புகழ்கிறான், இந்த புகழ்ச்சிகள்லாம் நான் செய்ய மாட்டேன், என்ன கர்த்தர் என்ன பண்ணணும், புகழணும். நான் கர்த்தருடைய புகழை விரும்புகிறவன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள ஒரு மன நிர்ணயத்தோடு ஒரு மைண்ட் செட்டோடு வாழணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, எல்லாரும் போல நான் வாழக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, யார் தான் செய்யலை, எல்லாரும் தான் செய்கிறாங்க, யார் தான் பண்ணலை, எல்லாரும் தான் பண்ணுறாங்க, நீ பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னுவாங்க. நீங்கள் சொல்லணும், இல்லை நான் கர்த்தருக்கு முன்னால் என்ன பண்ணணும், சாட்சியாக இருக்கணும். ஆண்டவர் என்ன பார்க்குறார், நான் இப்படி வாழக்கூடாது, இப்படி நடக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் மாயமால கிறிஸ்தவர்களாய் வாழாமல் இந்த வசனத்தில் சொல்லப்படி புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், மாம்சத்தின்படி உண்டாகாமல் எழுத்தின்படி ஆவியினால் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். அவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னால் ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு, நல்லது உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை அதிகத்தில் அதிகாரியாய் வைக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை கர்த்தர் என்ன பண்ணணும், ஸ்திரப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்னால எப்படி இருக்கணும், நேரா இருக்கணும், கர்த்தருக்கு முன்னால உண்மையா இருக்கணும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, வெளிப்புறமாய் மனுஷர்களால் நாம் புகழப்படுவோமானால் நமக்கு ஐயோ. மனுஷர்கள் புகழ்ந்தாலும் அதை பெருசா எடுத்துக்கூடாது, அதையெல்லாம் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த புகழை கொடுக்கணும். நம்ம மைண்ட்ல எப்பவுமே ஆண்டவர் தான், அப்பா எல்லாம் உங்களால நடக்குது, என்னால ஒண்ணும் இல்லை, நான் ஒரு சாதாரண பாத்திரம், நீங்க என்ன பயன்படுத்தலைன்னா நான் ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன ஆசீர்வதிக்காவிட்டால் நான் ஆசீர்வாதமா வாழ முடியாது. ஒருபோது நினைச்சிடாதீங்க, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு ஆள் பலன் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, நான் இது இருக்குது அது இருக்குது, நான் சாதிச்சோம்னா சாதிக்கவே மாட்டீங்க, ஒண்ணுமே நடக்காது. பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும், பெரிய இக்கட்டில் கொண்டு போய் விட்டுரும். ஏன் நிறைய பேர் கர்த்தரை தேடுறதில்ல, திமிரு. எனக்கு திறமைக்குது, ஞானங்குது, பணங்குது, நான் பெரிய திறமைசாலின்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க, வேற மாதிரி முடிஞ்சிடும் கதை. கர்த்தரை அண்டிக்கொள், ஆண்டவரை பற்றிக்கொள், அவருக்கு பயந்து நட, எல்லா அக்கிரம சிந்தைகளை விட்டு விலகு, சுத்தமான காரியங்களை விட்டு விலகு. நீ விலகலைன்னா ஆண்டவர் ப்ராசஸ்ல போடுவார். சில நேரத்தில் எல்லா கதவும் அடிச்சு விட்டுருவார். சில நேரங்களில் பிசாசுக்கு கதவை திறந்துருவார். அவன் தான் குவாலிட்டி கண்ட்ரோல் மாதிரி வச்சுக்கிறார் ஆண்டவர். சொன்னா கேட்க மாட்டியா, அனுபவின்னு விட்டுருவார். சில பேர் அனுபவிச்சா கூட திருந்தாம இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இன்றே ரட்சணை நாள், இன்றே அனுகிரக காலம். வனாந்திரத்தில் கோபம் மூட்டினது போலவும் சோதனையினாலே நடந்தது போலவும் உங்களை இருதயங்களை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்க.
இருதயத்தை ஆண்டவருக்கு முன்னால் நிலவரப்படுத்துங்க. ஆண்டவருக்கு முன்னால் இருதயத்தை திறந்து கொடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே என்னுடைய குறைவெல்லாம் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அறிக்கை எடுக்கிறேன். பலவீனத்தில் அறிக்கை எடுக்கிறேன். அப்பா எனக்கு உதவி செய்யும். உங்கள் மேலே அன்பு பெருகட்டும். உங்களை சார்ந்து வாழ எனக்கு உதவி செய்யும். என்னை வழி நடத்தும். என்னை முழுமையாக உங்கள் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார்.